நிறைந்த எங்கள் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறீரப்பா. உங்கள் நாமம் அதிசயம், இயேசுவின் நாமம் அதிசயம். இயேசு என்னும் நாமத்தில் விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. மகிமையான இயேசுடைய பிரசன்னம் எங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில பலன் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு அதிகமாய் வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான இயேசுவின் அற்புத கரங்களில் எங்களை தருகிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ளும், சகாயம் செய்கிற கேடயமாய் இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். யாராவது வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இங்க பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை காக்கவும் பண்படுத்தவும் அதிலே வைத்தார். தேவன் மனுஷனை அழைக்கிற தேவன். மனுஷனை உருவகப்படுத்தினார். அதே தேவன் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மனுஷனை அழைத்து கொண்டு போகிறார். அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆதாமை அழைத்து கொண்டு போனார். எங்கே கொண்டு போனார்னா தோட்டத்துக்கு கொண்டு போனார். ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போனார். ஆகவே இந்த ஏதேன் தோட்டம் இந்த பூமியில் இருக்கிறது என்று ஒரு சாரார் இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் அது இங்கே இல்லை, 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வேத பண்டிதர்கள் 2 பிரிவாக, ஒரு சாரார் இந்த பூமியில் ஏதேன் தோட்டத்தை தேடுகிறார்கள், இன்னொரு பிரிவார் அது பரதேஸ் என்ற இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் தேடுகிறார்கள். அதற்கு அவர்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுகிறார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். ஸ்தோத்திரம். எப்படியும் இந்த பூமியில் தேடுகிறவர்கள் இங்கே தேடலாம், பரதேசில் இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் தேடுகிறவர்கள் அங்கே தேடலாம். எப்படியும் பூமியில் இப்பொழுது ஏதேன் தோட்டம் இல்லை என்பதுதான் சரியான விடை. ஸ்தோத்திரம். தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த பூமியில் தேடி யாரும் கண்டுபிடிக்கலை, இன்னும் கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை. சரி, இருக்கட்டும். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? மனுஷனை அழைத்து கொண்டு போகிறார். மனுஷனுக்கு அழைப்பை கொடுக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். என்ன அழைப்பு? பரலோக ராஜ்யத்திற்கு போகிற ஒரு அழைப்பு. எப்படி எகிப்தில் அடிமைகளாய் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தாரோ, அப்படியே எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் கீழ்ப்படிவோமானால் அது ஆசீர்வாதம். இந்த பூமியில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் அழைப்பை தந்திருக்கிறார். அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது நித்திய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்போம். முடிவில்லாத ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அழைப்பு மிக விசேஷமானது. அது மனுஷன் அழைத்தாலே, மனுஷன் அழைக்கிற அழைப்புக்கு ஒரு விசேஷம் இருக்குமானால், தேவனாகிய கர்த்தர் என்னையும் உங்களையும்
அழைக்கும்போது அது எவ்வளவு அதிகமான விசேஷமாய் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், அதனால்தான் நாம் கூடியிருக்கிறோம். அப்போ நம்முடைய கூடி வருதலுக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுவுடைய அழைப்பு ஒரு விசேஷமான அழைப்பு. இப்போ ஸ்தோத்திரம், ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார், நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். அவனை தேவன் அழைத்து கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு தோட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு? பரலோக நம்பிக்கைக்கான ஒரு அழைப்பு இருக்கிறது, பரலோக மகிமைக்கான ஒரு அழைப்பு இருக்கிறது, அந்த நித்திய ராஜ்யத்திற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பை பற்றி நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் என்ன? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற தெளிவு நமக்கு இருக்கிறதா? அப்படி இருக்கும்னா நிச்சயமாய் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்போடு நாம் நின்றுவிடக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதமான உபமை ஒன்றை சொன்னார். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரு அருமையான உபமையை சொன்னார். ஸ்தோத்திரம். ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தினார். ஆகவே ஸ்டாண்டர்டான நபர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவனாய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம். இன்னும் சில காரியங்களை செய்தார்கள். அது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ ராஜா சொல்லுகிறார், நீங்கள் வழி அருகே போங்கள், போய் நல்லவர்களை மட்டுமல்ல பொல்லாதவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த இடம் நல்லா இருக்கு. நல்லோர் பொல்லோர் யாவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜா சொல்லுகிறார், நல்லவர்களை மட்டுமல்ல பொல்லாதவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்படியே எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை, விருந்து சாலை ஃபுல்லாக நிரம்பியாச்சு. இப்போ ராஜா வந்திருக்கிறவர்களை பார்க்க வருகிறார். தனித்தனியாய் பார்க்கிறார். என்னையும் உங்களையும் தேவன் தனித்தனியாய் பார்க்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால்தான் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் அவர் நம்ம போல முகத்தை பார்க்கிறவர் அல்ல. நாம் முகத்தை பார்த்துவிட்டு எல்லாவற்றையும் சொல்லிவிடுவோம், அவங்க இப்படி என்று. ஆனால் தேவன் அவர்களுடைய இருதயத்தின் அடித்தளம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற தேவன், உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஆகவே ராஜா விருந்து சாலைக்குள் வருகிறார். வந்து ஒவ்வொருவரையும் விசாரித்திருப்பார் போல. ஆனால் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், கல்யாண வஸ்திரம் அணியாதவனாய் வந்திருக்கிறான். அழைக்கப்பட்டது நல்ல காரியம். ஆனால் வஸ்திரம் இல்லாதவனாய், கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அவனிடத்தில் ஒரு வஸ்திரம் இருக்கிறது, சுயநீதி என்ற வஸ்திரம் இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அப்படின்னா என்னுடைய உங்களுடைய நீதியை வைத்து நானும் நீங்களும் பரலோகம் போக முடியாது என்பதை நினைவுபடுத்தி கொள்ளுகிறேன். சத்தமவர் அல்லேலூயா. நம்முடைய நீதியை வைத்து நானும் நீங்களும் பரலோகம் போக முடியாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ராஜா ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்தை நாம் அணிய வேண்டும். விலைக்கில்ல, முற்றிலும் இலவசம்.
கல்யாண சாலையில், விருந்து சாலையில் கொடுக்கப்படுகிற வஸ்திரம் விலைக்கல்ல, அது இலவசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக ஒரு வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்தி தந்தார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம் அல்லது மீட்பின் வஸ்திரம். நம்மை மீட்டு கொண்டார் பரலோக ராஜ்யத்துக்கென்று. ஆனால் அந்த வஸ்திரத்தை நாம் அலட்சியப்படுத்தினோம்னா நாம் வெட்கப்பட்டு போவோம் என்பதையும் நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்திய நன்மைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதப்படுத்தியிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்திய நன்மைகள் எவ்வளவு அற்புதமானவைகள், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆதாமை தேவன் அழைத்து கொண்டு போனார், ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வைத்தார். ஆனால் அவன் அந்த அழைப்புடைய மேன்மையை புரிந்து கொள்ளாததினால் தோல்வியை தழுவிக்கொண்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆதாம் இருந்த அந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்திருந்தால் நிச்சயமாய் நாம் அந்த கீழ்ப்படியாமைக்குள் போக மாட்டோம் என்று சொல்லிக் கொள்ளுவோம். ஆனால் நாம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுடைய அழைப்புக்கு உத்தமமாய் செவிசாய்த்து பின்பற்றுகிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன், ஆனால் அவர் அழைத்த அழைப்பில் உத்தமமாய் நிற்கிறேனா என்பதை நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். எதற்கென்று என்னை அழைத்தார் என்ற தெளிவு நமக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். எதற்காக அழைத்தார்? அவருடைய அழைப்பின் நோக்கம் என்ன? எங்கே கொண்டு போவதற்கு அழைத்தார்? நாம் மட்டும் போவதற்கு அழைத்தாரா? இல்லை, நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு போவதற்கு அழைத்தாரா? இந்த அழைப்பை பற்றி நன்றாய் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த அழைப்பை பற்றி நாம் தெளிவாய் அறிந்திருந்தோமானால் அழைப்பை உதாசீனப்படுத்த மாட்டோம். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அற்புதமான அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டார். ஸ்தோத்திரம். தேவன் ஏவாளிடத்தில் சொல்லல, இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று, அல்லது எல்லா மரத்தின் கனியையும் நீ புசிக்கலாம் என்று ஏவாளிடத்தில் சொல்லல, ஆதாமிடத்தில் தான் சொன்னார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அப்போ அழைப்பு நல்லது. மனுஷன் அழைத்து கொண்டு போகல, தேவனே ஆதாமை அழைத்து கொண்டு போகிறார் ஏதேன் தோட்டத்துக்குள்ள. ஆனால் கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவனுக்குள் வந்தபோது அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். விசேஷம் என்னவென்றால், அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அந்த பரலோக மேன்மையை நானும் நீங்களும் அடையும்படி அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதாமை போல ஏதோ வாழ்கிறோம் அந்த உணர்வோடு வாழ்ந்தால் சோதனை என்று ஒன்று வரும்போது நாம் அதில் மாட்டிக்கொள்வோம். ஆகவே மிக கவனமாய் உன்னிப்பாய் தேவன் நம்மை அழைத்த அழைப்பை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ராஜா விருந்து சாலையில் வருகிறார். வந்தபோது ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் போடாமல் உள்ளே இருக்கிறான். நம்ம போய் விலைக்கு வாங்க வேண்டாம். கல்யாண சாலையில், விருந்து சாலையில் கொடுக்கப்படுகிற வஸ்திரம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்ளாதவனாய் விருந்து சாலைக்குள் போய் இருக்கிறான்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலும் இலவசமாய் இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தர வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டோமா? இல்லை இரட்சிப்பிற்கு தூரமாய் இருக்கிறோமா? நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆராதனைக்கெல்லாம் போவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம். ஆனால் அந்த இரட்சிப்பின் நிச்சயத்திற்குள் தான் வாழ்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டவர்களானால் வேதம் சொல்லுகிறது நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆகவே அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ராஜா கேட்கிறார், சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி உள்ளே வந்தாய்? கேள்வி, அற்புதமான கேள்வி. ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை கொடுத்து தான் உள்ள விடுவார்கள். எப்படி அவன் உள்ள வந்துட்டான்னு ராஜாவுக்கே ஆச்சரியம். ஆனால் அவனிடத்தில் பதில் எதுவும் இல்லை. எப்படி உள்ளே வந்தேன் என்று அவனால் சொல்ல முடியவில்லை, சொல்ல தெரியவில்லை. நானும் நீங்களும் தேவனை ஆராதிக்கிறோம். அந்த மகிமையான தேவன் சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி எனக்காக உங்களுக்காக சம்பாதித்த அந்த அற்புதமான இரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த இரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆதாம் ஏவாள் தேவனால் அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள். தேவனால ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான தோட்டத்திற்குள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் நிர்வாணிகளாய் மாறிப்போனார்கள். வஸ்திரத்தை இழந்து போனார்கள். மகிமையின் ஒளியை வஸ்திரமாய் உடுத்தியிருந்த தேவனைப் போலவே அவர்களும் ஒளியை வஸ்திரமாய் உடுத்தியிருந்தார்கள். ஆனால் அதை இழந்து போனார்கள். நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை காத்துக்கொள்ள கவனமாயிருப்போம். ஸ்தோத்திரம். ஆதாம் வெற்றி பெற முடியவில்லை, ஏவாள் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்ற உணர்வோடு கூட வேதத்தை வாசித்து தியானித்து ஜபித்து தேவனோடுள்ள உறவை காத்துக்கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், தேவன் அழைத்து கொண்டு போனார். ஸ்தோத்திரம். நல்லோரையும் பொல்லோரையும் அழைக்கிற தேவன். ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற அன்பு தெய்வம் இயேசு அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் பரிபூரண சந்தோஷம், சமாதானம் நம்மை நிரப்பும். ஸ்தோத்திரம். ராஜா கேட்கிறான், சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி உள்ளே வந்தாய்? அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, அமைதியாய் இருக்கிறான். சிநேகிதனே என்று அழைத்த ராஜா அடுத்து சொல்லுகிறார், இவனை பிடித்து கையும் காலும் கட்டி எங்கே கொண்டு போடணுமா? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவராய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ராஜா சிநேகிதனே என்று கூப்பிட்ட ராஜா சொல்லுகிறார், இவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற அந்த புறம்பான இருளில் கொண்டு போடுங்கள். அப்படியானால் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடம் இருக்கிறது. அது வேதனையான இடம், புறம்பான இருள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வெளிச்சம் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. ஆகவே அதை பற்றி நாம் கவனமுள்ளவர்களாய் இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள அல்லது மீட்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது
அவசியமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமை கொண்டு போய் என்ன செய்கிறார்? தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் அதிலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தோட்டத்தில் எதை காக்கணும்? தோட்டத்தில் ஏதோ ஒன்று வராமல் தடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறது, விளங்குகிறது. அப்படி என்ன அங்கே வரப்போகிறது என்றால், இந்த ஆதாமை கொண்டு வைப்பதற்கு முன்பாக ஒருவன் அங்கே இருந்தான் என்று வேதம் சொல்லுது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், பைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆமேன். எங்க பார்க்கிறோம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்படின்னா ஆதாமை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பாக ஒருவன் அந்த தோட்டத்தில் இருந்தான். அவனை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விலையேறப்பெற்ற கற்களினால் அவன் அலங்கரிக்கப்பட்டிருந்தான், பொன்னும் அவனை மூடி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு மகிமையாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து விழுந்து போனான். ஆகவே எதை காக்க வேண்டும்? தோட்டத்தில் மறுபடியும் அவன் வந்து ஏறாமல் காக்க வேண்டும். அந்த காக்கக்கூடிய பொறுப்பை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். பண்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்தார். நம்ம உடனே என்ன யோசிக்கிறோன்னா, அங்கே பிக்காஸ் நம்மாட்டி மண்வெட்டி எல்லாம் போட்டு நல்லா வெட்டி கிளச்சி அவனுக்கு கடுமையான வேலையை தேவன் அங்கே கொடுத்தாருன்னு யோசிக்கிறோம். அது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் வார்த்தையினால் தேவன் உண்டு பண்ணினார், வார்த்தையினாலேயே சகலமும் நிறைவேற்றப்படுகிறது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. தேவன் ஆதாம் ஏவாளுடைய விழுகைக்கு முன்பு வார்த்தையினால் சொன்னால் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செய்ய முடியும். நீர் இந்த சைடாக நீர் பாய வேண்டும் என்றால் அது அப்படி பாயும், எந்த செடிக்கு பாயணுமோ அது பாயும். அந்த மாதிரி வார்த்தையினால் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அந்த வார்த்தையின் வல்லமையை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் என்றைக்கு கீழ்ப்படியாமற் போனார்களோ அன்றைக்கு அந்த வல்லமையை இழந்தார்கள். மட்டுமல்ல, அதுக்கு பிறகுதான் தேவன் சொன்னார், நீ உன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ கஷ்டப்பட்டு வேலை செய்வ, சம்பாதிச்சு சாப்பிடுவேன். ஸ்தோத்திரம். அதனால அவன் சோம்பேறியாக இருந்தான்னு அர்த்தம் இல்லை. வார்த்தையினால் உண்டாக கடவுதுன்னா உண்டாகும். ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியம் கீழே வருகிறது, அதை அடுத்து பார்க்கலாம். இங்கே தேவன் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம், எல்லாம் புசிக்கலாப்பா, ஒன்றும் தப்பில்லை, எல்லாவற்றையும் உனக்காக கொடுத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆனாலும் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆனாலும் என்று ஒரு வார்த்தை வருமானால் அந்த இடம் மிகவும் விசேஷமானது. அதை திரும்பவும் கவனிக்கணும். ஆனாலும் அப்படின்னா என்ன என்று யோசிக்க வேண்டும். நீ எல்லாம் புசிக்கலாம்ப்பா, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். ஸ்தோத்திரம். அவன் சாவுக்காக உண்டு பண்ணப்பட்டவன் அல்ல, வாழ்வதற்காக உண்டு பண்ணப்பட்டவன் மனுஷன். ஆனால் அங்கே ஒரு டெஸ்ட் இருக்கிறது. இதை சாப்பிட்டேன்னா செத்துருவேன், அதனால சாப்பிடாத. ஸ்தோத்திரம். நம்ம யோசிப்போம், ஏன் தேவன் மனுஷனை நேசித்தால் இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வைக்கணுமா, அந்த மரத்தையே பட வச்சிருக்கலாமே என்று அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நம்ம யாராவது நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் அல்லது காலேஜில் என் பிள்ளைக்கு டெஸ்ட் வைக்கண்டாம்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைக்கண்டான்னு சொல்ல மாட்டோம். வேணா மாதத்துக்கு 2 டெஸ்ட் வைங்கன்னு சொல்லுவோம். ஏன் தேவன் அதை செய்யக்கூடாது? அப்போ நம்ம பிள்ளையுடைய வளர்ச்சியை நாம் அறிய விரும்புகிறோம், தேர்ச்சியை அறிய விரும்புகிறோம்.
அப்படியானால் தேவன் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய வார்த்தையின்படி எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறான் என்று அந்த தேர்ச்சியை அவர் அறிய விரும்புவது அது தகுதி இல்லாததா? இல்லை, தகுதியானதுதான். தேவன் மனிதனை செக் பண்ணி பார்க்கிறார், இவன் கீழ்ப்படிவானா? ஸ்தோத்திரம். அங்கே கீழ்ப்படியாமை என்ற பாவம் அங்கே நுழைகிறத பார்க்கிறோம். மட்டுமல்ல, தேவன் சொன்னார் சாப்பிடாதே, இன்னொருவன் சொன்னான் சாப்பிடு. தேவன் சொன்னார் சாகவே சாவாய். எதிராளி சொன்னான் இதை சாப்பிடுகிற நாளில் தேவனை போல் ஆவீர்கள் என்று பொய் சொன்னான். அந்த நாளில் ஆதாம் மட்டும் எப்படி இருக்கிறான்? தேவனை போலத்தான் இருக்கிறான். ஏன்னா தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி உண்டு பண்ணப்பட்ட மனுஷன். ஸ்தோத்திரம். அப்போ அந்த அருமையான மேன்மையை அவன் ஒரு நொடியில் இழந்து போகிறதை பார்க்கிறோம். நாமும் இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். உத்தமமாய் அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் வசனத்தை கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களே திறவுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வேத வசனத்தை கை கொண்டு வாழ வளர நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் தனக்கு கொடுத்த கட்டளையை இழந்து போனார். தனக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனார். ஏதேன் தோட்டத்தில் ஆளுகையை கொடுத்தார், அதை இழந்து போனார். நானும் நீங்களும் ஓடுகிறோம். ஜாக்கிரதையாய் ஓட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கவனமாய் ஓட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தில் ஆளுகை செய்தவன் விழுந்து போனவன். அவனுடைய விழுகை ஆதாம் ஏவாளை அந்த இடத்துல கொண்டு வைக்க ஏதுவாயிற்று. ஆனால் அவனுடைய தந்திரம் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்திலிருந்து துரத்துவதற்கு ஏதுவாயிற்று. ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால அந்த ஆதாமுக்கு தேவன் அநேக காரியங்களை செய்கிறதை அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்போ நம்ம 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆதாம் எப்படி இருக்கிறான்? தனிமையாய் இருக்கிறான். வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாயிருக்கிறான். ஆதாம் தனிமையாயிருக்கிறான். தேவன் பார்க்கிறார், ஆதாம் தனிமையாயிருக்கிறான், அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டார். அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்றார் என்று சொன்னவர் போய் உடனே ஏற்ற துணையை உண்டாக்கிட்டு வரல. போய் ஆடு மாடு காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஆதாம் அதற்கு என்ன பெயரிடுவான் என்று அவர் பார்க்கிறார். அப்படியானால் தேவனுடைய மனநிலையை நாம் யோசித்து பார்க்கணும். தேவன் ஆதாமை அடிமையாக உண்டு பண்ணவில்லை, அவனை ஆளுகை செய்கிறவனாய் உண்டு பண்ணினார் என்பதை மறந்து போகக்கூடாது. நானும் நீங்களும் ஆளுகை செய்வதற்கு பிறந்தவர்கள், அடிமையாயிருப்பதற்கல்ல. ஸ்தோத்திரம். ஆனால் ஆளுகையை இழந்து போன ஆதாமை போல் அல்ல, தேவ கிருபையை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து ஓடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பார்க்கிறோம். தேவன் அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்.
அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஆதாம் பெயரிடும்படி பொதுவாக யார் பெயரிடுவார்கள்? சிறியவர்கள் பெயரிட மாட்டார்கள். பெரியவர்களை வச்சு தான் நீங்கள் ஒரு பெயர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க முந்தின நாட்களில். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி ஆதாமிடத்தில் கொண்டு வந்து அவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கிறார். அவன் எந்தெந்த ஜீவன்களுக்கு எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போது ஆதாமுடைய கையினால, ஆதாமுடைய வார்த்தையினால அங்கே பெயர் உருவாகிறது. அந்த பெயர் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் இவை எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனால் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆதாம தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று பார்ப்போம்னா, அல்லது அவன் எந்த அளவுக்கு அவன் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான்னா, அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். நல்லா தூங்கிட்டான். சரியா சொன்னால் அவன் மயங்கிட்டான். அந்த மயக்கத்தில் அவன் விலா எலும்பில் ஒன்றை உருவி எடுத்து விட்டு சதையினால் அதை அடைக்கிறார். அடைத்து விட்டு அந்த எலும்பை மனுஷியா உருவாக்குகிறார். தேவன் உருவாக்கி அவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். இப்போ ஆதாம் சரியான நித்திரையில் இருக்கிறான். அவன் எழும்பி பார்க்குறான். அவன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும், இவள் மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள். இது யார் சொல்லிக் கொடுத்த ஆதாமுக்கு? அந்த அளவுக்கு வெளிப்பாடுள்ள ஒரு மனுஷனாத்தான் மனுஷனை தேவன் உருவாக்கினார். ஏதோ ஒரு ஊமையை போல ஒன்றும் தெரியாதவனாக மக்காக அவனை உருவாக்கலை. அந்த அளவுக்கு வெளிப்பாடுள்ளவனாத்தான் மனுஷனை தேவன் உருவாக்கினார். அயர்ந்த நித்திரை அடைந்தவனுக்கு அவனை தெரியாமலே எலும்பை உருவி எடுத்துட்டு ஒரு பெண்ணை உருவாக்கி முன்ன கொண்டு விடுகிறார். அவன் சொல்கிறான், இவளன் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறபடியா இவள் மனுஷி எண்ணப்படுவாள். ஸ்தோத்திரம். அவ்வளவு அற்புதமான வெளிப்பாடுள்ள ஆதாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் விழுகைக்கு நேராய் போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையை நாம் செக் பண்ணணும். நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோடு இன்னும் நெருங்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எவ்வளவு தேவனை பற்றி அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நிற்கிறவனாக எண்ணுகிற நீ விழாதபடி எச்சரிக்கையாயிரு. ஸ்தோத்திரம். பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அப்போ நம்ம நிற்க கிருபையை கேட்டு வாங்கணும். அதே வேளையில் அநேகரை ஸ்திரப்படுத்துகிறவர்களாய் மாறணும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையும் காத்துக்கொள்ளணும், மற்றவர்களையும் கர்த்தரண்டையில் நடத்தணும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்த வசனம் வாசிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவ சாயலாக அவர்களை உண்டு பண்ணியிருக்கு. ஒளியை வஸ்திரமாக தேவன் உடுத்தி இருப்பது எவ்வளவு உண்மையோ அதே ஒளியைத்தான் மகிமைய வஸ்திரமாய் இவர்கள் உடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வெட்கப்படாதிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போது நம்ம வாழ்க்கையில், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில் இந்த தேவ மகிமையினால் மூடப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மகிமை நிறைந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் விரும்புகிற காரியத்திற்காக வணைந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒரே விதத்தில் தேவன் வணைகிறதில்லை. ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒவ்வொரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நானும் நீங்களும் நடந்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடிக்கடி சொல்லணும், ஏசப்பா என்னை உங்கள் சித்தம் போல வணைங்க,
உங்கள் விருப்பம் போல என்ன வணையுங்க, நீங்கள் எப்படி என்ன வணைய விரும்புகிறீங்களோ அப்படி என்ன வணையுங்க என்று கேட்கணும். அவர் ஞான குயவன். அவர் வணைந்தாரானால் அதில் பிசகு வராது, நேர்த்தியாய் வணையக்கூடியவர். அவர் வணைய நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறும். அந்த ஏதேன் எப்படிப்பட்ட அருமையான இடம் என்றால், அந்த ஏதேனை குறித்து ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மிக அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். சியோனுன்னா தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், எருசலேமின் குடிகள், தேவனுடைய ஜனங்கள், தேவாலயத்திலேயே வாழ்கிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள், தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் சியோன். அப்போது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அதில் உள்ள பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்வார். நம்ம எவ்வளவுதான் கர்த்தருக்காக ஓடுகிறோம்னு சொன்னாலும் சில பகுதிகள் பாழான பகுதிகளாய் இருக்க வாய்ப்புண்டு. அந்த பகுதிகளை கர்த்தர் தேர்தல் அடையப்படுகிறவர். நம்ம வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம்னா, நம்ம தேவனுக்காக ஓடுகிறோம், இந்த பகுதியில் விடுதலை இல்லையே என்று யோசிப்போம். சில காரியங்களை யோசிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம், அந்த பகுதியில் விடுதலை இல்லை என்று யோசிப்போம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? தேர்தல் அடையப்படுவாராம். ஸ்தோத்திரம், அதன் வனாந்திரத்தை தேவன் ஏதேனை போல மாற்றுவாராம். அந்த அளவுக்கு செழிப்பான தோட்டம் ஏதேன், அற்புதமான தோட்டம் ஏதேன். தேவனே உண்டு பண்ணி மனுஷனுக்கு கொடுத்த பூமி ஏதேன். ஆனால் அதை இழந்து போனார்கள். ஸ்தோத்திரம், தேவன் மறுபடியும் நம்முடைய வனாந்திரத்தை, நம்முடைய வெறுமையான அனுபவத்தை அவர் ஏதேனை போல மாற்றுவாராம். ஸ்தோத்திரம், அங்கே என்ன இருக்குமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும் என்று எழுதியிருக்கு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சபையில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். ஸ்தோத்திரம், அந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்களாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஜனங்களுக்கு மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினால இடை கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவராய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகிமையான பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு கரத்தில் இந்த பகுதியை ஒப்பு கொடுக்குறோப்பா. ஸ்தோத்திரம், ஏதேனில் தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு போய் அதை காக்கவும் பண்படுத்தவும் அவனை வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கப்பா. காக்க தவறிய போது, பண்படுத்த தவறிய போது கீழ்ப்படியாமைக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஓடுகிற இந்த ஓட்டம் ஒரு ஜெயமுள்ள ஓட்டமாய் முடிய எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான தேவன் எங்களை அற்புதமான ஏதேன் போல் நடத்தி வருகிற அந்த மகிமையான கிரியைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் எங்கள் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றி ஆசீர்வதிக்க வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கப்பா. நிச்சயமாகவே நீங்கள் அப்படி செய்வீங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் மனுஷன் இழந்த அந்த ஏதேனுடைய மகிமையை தேவ ஜனங்கள் மறுபடியும் அனுபவிக்க வழிநடத்துவீராக. அந்த உன்னத அனுபவங்களுக்குள் ஆழமாய் வழிநடத்துங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை காண பண்ணுங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதியிருக்கிறபடி அந்த கம்பீர சத்தம் உம்மை துதிக்கிற துதியாய் மாற ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேல
உடைய கிருபை இருக்க ஜெபிக்கிறோம். மகிமையான கர்த்தருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஏசப்பா, இந்த நாளில் ஸ்டடியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவர் மேலும் ஒரு கிருபை ஊற்றப்பட ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் வைக்கிற தெய்வம் உடைய பிள்ளைகளுக்காக ஒரு காவலை வைக்கும்படி ஜெபிக்கிறோம். எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று எழுதியிருக்கப்பா. அப்பேற்பட்ட பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில் வாடுகிற உள்ளங்களுக்குள்ள என் தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அற்புத கரம் உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறையா. அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் உடைய ஜனத்தை மீட்டுக்கொள்வீராக. உடைய விடுதலையினால நிரப்புவீராக. தேவ நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்க செய்வீராக. கர்த்தர் ஆளுகை செய்து ஆசீர்வதியும். கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.